எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி நெல்லை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 9/3/2025. இடம் சதகத்துல்லா அப்பா கல்லூரி, திருநெல்வேலி. QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. எத்தனை மொழி வந்தாலும் நமது தாய்மொழியான தமிழை யாராலும் தொட முடியாது என எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் அமைந்துள்ள வேல்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் வேல்ஸ் கல்விக் குழுமம் ஒருங்கிணைப்பில் தமிழக புலவர் குழு 117வது கூட்டம் வேல்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர், வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரி கே கணேஷ், விஐடி பல்கலைக்கழக வேந்தர் கோ விஸ்வநாதன், விஜிபி குழும தலைவர் டாக்டர் சந்தோஷம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரி கே கணேஷ் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி திருக்குறள் புத்தகத்தை பரிசாக வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், தமிழ் என்பது கடல், நாளை மொழிதான் ஒரு மனிதனின் அடையாளம் என குறிப்பிட்டார். எத்தனை மொழி வந்தாலும் நமது தாய்மொழியான தமிழை யாராலும் தொட முடியாது என தெரிவித்தார். மொழி போயிட்டா அவங்களுடைய இனம் போயிடும், ஜாதி போயிடும், எல்லாமே போயிடும். ஆக மொழி என்பது முக்கியம். நான் இந்த மொழியை பேசுற போது மும்மொழியா 2 மொழியா நினைக்காதீங்க. என்னை பொறுத்தவரை மும்மொழி தான். இன்னும் 5 மொழி வந்தாலும் வரவேற்பு. நமக்கு நம்பிக்கை இருக்கு. தாய்மொழி பேர், தமிழ் மொழி பேர் நம்பிக்கை இருக்கு. எத்தனை மொழி வந்தாலும் என் தாய்மொழியை ஒருத்தரா டச் பண்ண முடியும். அவங்கெல்லாம் 26 எழுத்துக்களை வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம 247 எழுத்துக்களை வச்சு நம்ம லிபரலா அருமையா ஒரு பொருளுக்கு பல வார்த்தைகள் வைத்திருக்கிறோம் இல்லையா? பூவனாக பறித்தான், பொழிதான், தட்டாளி பல விதம் வச்சிருக்கோம். ஆக நம்ம தமிழ் மக்களும் சரி, தமிழகத்தில் ஆளுநர்களும் சரி, அச்சத்தை நீங்களே உங்களுக்காக உண்டாக்கி கொள்ள வேண்டாம். எந்த பொம்மனாலும் தமிழுடைய மொழியை, அதனுடைய திறமையை, அதனுடைய பெருமையை நிச்சயமாக எந்த விதத்திலும் அதை ஒரு காலத்திலையும் அதை பெரிய செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய மொழி ஆழமான மொழி, உண்மையான மொழி, இயற்கையான மொழி. தொடர்ந்து நிகழ்வில் பேசிய வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் மற்றும் வேந்தர் டாக்டர் ஐசரி கே கணேஷ், பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் நம் முன்னோடிகள் மற்றும் புலவர்கள் இருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது போல் வேறு எங்கும் தனக்கு வாய்ப்பு கிடைக்காது என பெருமிதம் தெரிவித்தார். இப்படிப்பட்ட ஒரு விழாவை எங்களுடைய பல்கலைக்கழக வளாகத்திலே நடத்துவதிலே நான் பெருமை அடைகிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னொரு இடத்திலையும் பார்த்து, அதுவும் எஸ்ஆர்எம் அவரையும் பார்த்து காப்பிடுச்சு. பல என்னென்ன கல்லூரிகள்லாம் நடத்த முடியுமோ அது, அதாவது மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டி அப்படின்னா அதுக்கு ஒரே இது எஸ்ஆர்எம் தான். நம்மளும் அந்த எஸ்ஆர்எம் காப்பிடிக்கணும்னு நானும் மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், என்னென்ன காலேஜ் இருக்கோ எல்லா காலேஜும் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ்ஆர்எம் அடுத்தபடியா எனக்கு அவரை பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவங்க 2 பேரையும் பார்த்து போய்கொண்டு இருக்கிறதுனால நான் இன்னைக்கு 3ஆவதா இருக்கிறேன் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ என்னுடைய முன்னோடிகள் இவங்க 2 பேரும் தான் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த ஒரு முக்கிய நிகழ்வு எல்லோருக்கும் மன நிகழ்வாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, சென்ற வருடம் போல் இந்த வருடம் இங்க நடத்திருக்கோம். வருடம் அக்கா அவங்க என்ன கேட்கணும், நான் இதை நடத்தணும் அப்படின்றதே இல்லை, கேட்க வேண்டியதே இல்லை. அதனால எல்லாமே நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் என்ன புலவர் குழுக்கு செய்யணும்னு சொன்னாங்கன்னா, ஐயா விஸ்வநாதன் இருக்காரு, பச்சமுத்து இருக்காரு, என்னாலும் முடிந்த அளவுக்கு செய்வதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இதனையடுத்து பேசிய விஐடி பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் கோ விஸ்வநாதன், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் தமிழ் பேராயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். வேறு யாரும் செய்யாத சேவையை செய்து வருகிறார்.
இதனையடுத்து பேசிய விஐடி பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் கோ விஸ்வநாதன், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் தமிழ் பேராயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். வேறு யாரும் செய்யாத சேவையை செய்து வருகிறார். அதற்கு பாராட்டுகளை தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் மும்மொழி கொள்கை பற்றி அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் கூர்ந்து நோக்கி பார்க்க வேண்டும் எனவும், எதிர்கால இளைஞர்களின் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு முடிவு எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அவரே தனிப்பட்ட முறையில் சிறந்த அளவுக்கு தமிழ் பேராயத்தை ஏற்படுத்தி வேறு யாரும் செய்யாத சேவையை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக புலவர் குழுவும் அதை போல தமிழுக்கு தொண்டு செய்வது ஒரு பக்கம், அதே போல் தமிழர்களுக்கும் தமிழர்களின் நல்வாழ்வுக்கும் தமிழர்களின் கல்விக்கும் நாம் நம்மால் ஆனதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, ஆங்கிலம் உலக மொழியானதற்கு காரணம் ஆங்கிலத்தின் பலமல்ல, ஆங்கிலேயனின் பலம்தான். அது மாதிரி தமிழ் பலமாக இருக்க வேண்டுமானால், வளமாக இருக்க வேண்டுமானால் தமிழன் வளமாக இருக்க வேண்டும். அதற்கு நம்மால் இவர்களை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு முன்னாலே பேசிய வேந்தர் அவர்கள் மொழியை பற்றி குறிப்பிட்டார்கள். இந்த மொழியை யாராலும் அழிக்க முடியாது என்பதை மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். இந்த மொழி பிரச்சனை உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக 90 ஆண்டு காலத்துக்கு மேலே இருந்து கொண்டிருப்பது. எனக்கு தெரிந்த இந்த மும்மொழி கொள்கை இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் எங்கும் நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை. இந்த மும்மொழி கொள்கை இந்தி பேசாத மாநிலங்களில் தான் நிறைவேற்றப்படுகிறது, தமிழ்நாடு ஒன்றை தவிர. அதுதான் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கிறதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆக இந்த மொழி பிரச்சனை என்பது தீர வேண்டுமானால் எல்லோரும் கொஞ்சம் நிதானமாக இருந்தாக வேண்டும். அரசுகள் பொறுப்புணர்ந்து, அரசியல் கட்சிகளும் பொறுப்புணர்ந்து மக்களை பிரிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் அதிக நேரத்தை அரசியலுக்கு செலவிடுகிறோம். அதில் ஒரு பெரும் பகுதியை பொருளாதாரத்திற்கு செலவிட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதை புலவர் குழு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று